ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் கம்பெனியில் தான் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றி எல்லாத்துக்குமே பேசிக்காக தெரியும். நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான், மிந்த்ரா, ஏஜியோ அந்த மாதிரி வந்து ஆன்லைன் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ இதில் வந்து எல்லாமே ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஜோஹோ வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கலாம், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன், லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு பல்க் ஹையரிங். ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி மீஷோ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து ஜனவரி 2024 ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. வந்து இந்த ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன க்ரைட்டீரியாஸ் கொடுக்குறாங்கன்னா, செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் ரிசீவ் த ஆக்கர் ரேங்கட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம்ஸில் தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் ஃபார்ம்ஸில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட ப்ரொஃபைலை வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேக்கர் ரேங்க் டெஸ்ட்டே லிங்க் வந்து உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபில் திஸ் ஃபார்ம் இஃப் யூ ஹாவ் கிவன் மீஷோ டெஸ்ட் இன்டர்வியூ in the past 6 months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பீப்புள்ஸ்க்கும் இது வந்து ஃபில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணலைன்னா கூட வேறு ஒரு இமெயில் ஐடி வச்சு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா அப்ளை ஒன்லி இஃப் ப்ரொஃபைல் செலக்டட் 11 to அனலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அனலிட்டிக்ஸ் தெரிஞ்ச பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 years எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் 2 ஓவரால் இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஃப்ரெஷர்லேருந்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, SQL, எக்ஸல், ப்ராப்ளம் சால்விங் இந்த 3 தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யுவர் ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வேல்யூபிளான ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க, வித் இனிஷியல் ஆர் லாஸ்ட் நேமோட ஆர் அப்பா பேரோட கொடுத்துக்கோங்க. ஸோ கிராஜுவேஷன் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கிராஜுவேஷன் இயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 2024 2025 வரைக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இயர்லேருந்து 2018க்கு முன்னாடி பாஸ் அவுட் ஆனீங்களாலும் சரி, இல்லை 19, 20, 21, 22, 23, 24, 25 வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. அவங்களோட வேல்யூபிளான 10 digits காண்டாக்ட் நம்பர் நீங்கள் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிறதுனால ஐஎம் எ ஃப்ரெஷ் கிராஜுவேட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆர்கனைசேஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கரண்ட்டாக நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி எங்கேயும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நம்ம என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் நாட் ஒர்க்கிங் தென் மென்ஷன் ப்ரீவியஸ் கம்பெனி ஆர் காலேஜ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ் வந்து காலேஜ் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆர்கனைசேஷன் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி கொடுத்துக்கோங்க. அவங்களே சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் அப், சர்வீஸ் பேஸ் கம்பெனி, டெக் MNC, அனலிட்டிக்கல் கன்சல்டிங், ஐ எம் கரண்ட்லி நாட் ஒர்க்கிங், ஐ எம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இதை கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க். ஸோ ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டொமைனில் இப்போ ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டொமைன் நேமை கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் என்ன டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த டிகிரியோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹவு சூன் யூ கேன் ஜாயின் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி இந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணி எல்லாமே செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃபர் உங்களுக்கு கொடுத்தா ஸோ எவ்வளோ நாளில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ் வந்து உடனே இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ் தான். ஸோ அதனால் ஐ கேன் ஜாயின் 0 to 7 days அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இல்லை நோட்டீஸ் பீரியட் வேறு ஏதாவது பீப்புள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் வந்து மேல் அப்படின்னு சொல்லிட்டு மேல் கொடுத்துக்கோங்க, இல்லை ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து கூகுள் டிரைவில் போட்டு இவங்க ப்ரொஃபைலில் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போய்ட்டு கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் டிரைவ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம்ஸ் வந்து கூகுள் டிரைவில் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணதுக்கப்புறம் அதை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கூகுள் டிரைவ் URL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் ஷூர் யூ ஹாவ் கிவ் அண்ட் ஆக்சஸ் G டிரைவ் URL அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து கூகுள் டிரைவோட URL தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம்ஸ் வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து இதில் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க.
தென் பார்த்தீங்கன்னா ரேட் யுவர் செல்ஃப் இன் எஸ்கியூஎல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்கியூஎல்ல நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகினராக இருந்தால் பிகினர்னு கொடுத்துக்கோங்க, இல்லை அட்வான்ஸ் லெவலாக இருந்தால் அட்வான்ஸ் சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹேவ் யூ டன் எவர் பெர்ஃபார்ம்டு கோஹார்ட் ரிட்டென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த அனலைசிஸ் ரிலவெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் இல்லை இந்த ஸ்டடீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை நோனா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ இல்லை எந்த சிட்டியில் இருக்கீங்களோ சிட்டி அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா கரண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் கரண்ட் காம்பன்சேஷன்னா ஃப்ரெஷராக ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு எந்த ஒரு சேலரியுமே இருக்காது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷனலாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ சேலரி வருமோ அந்த சேலரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயில் வரும். வந்து அந்த ஹேக்கர் ரேங்க் டெஸ்ட் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீஷோ பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு வந்து எவ்வளோ சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க ஃப்ரெஷராகவே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 13 to 16 எல்பிஏ வந்து நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் இல்லை, கூகுள்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அரௌண்ட் தெரியும். ஸோ 13 to 16 எல்பிஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. கைஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயில் வரும். அதுக்கு அடுத்தது என்னென்ன ப்ராசஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸில் ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த இன்டர்வியூ எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 1-to-1 செஷனை வந்து நீங்கள் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் கைட் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. என்னோட 1-to-1 கைடன்ஸ் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணி உங்களோட டவுட்ஸ் அண்ட் கிளீஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.